ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பப்ஜி கேம் விளையாட போகிறோம். புதுசாக எனக்கு ப்ளேலோட் மேப் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ போன மேட்ச்லேயே நம்ம நார்மல் கேம் விளையாடிப்போ அதில் செத்து போயிட்டாங்க அநியாயமாக. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது நம்ம சிக்கன் டின்னர் எடுக்க போகிறோம். ஸோ ப்ளேலோட் மேப் நேற்று தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு மேட்ச் போடலாம். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனலை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்னெல்லாம் கேம் விளையாடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன கேம் விளையாடலாம், ஏதாவது புது கேம் விளையாடலாமான்னு கமெண்ட் பண்ணிட்டுருங்க. லைக் போட்டுக்கோங்க வீடியோவுக்கு. ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேப் போயிடுச்சு, டைம் ஓடிட்டுருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த கத்தியை தூக்கி போட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். தூக்கி போட்டு இப்போ திருப்பி பிக் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கலாம். டீம் ரெடி ஆகிடுச்சான்னு தெரில, இன்னும் 23 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ டீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவங்களாம் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. இந்த 2 பேர் லாஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். சரி பாப்பா எப்படி விளையாடலான்னு. ஸோ மேப் நல்ல ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம எல்லாத்துலேயும் கேன்சல் கொடுத்துட்டு ஜம்ப் போட்டாச்சு. இந்த மேட்ச்சில் 100 பேர் ப்ளேலோட் மேப்பில் 100 பேர் விளையாடுவாங்க. போன மேட்ச் விளையாடுறது வெறும் 52 பேர் தான். 52 பேரில் செத்துட்டேன். 100 பேரில் என்ன அங்கே போகுதுன்னு தெரில. ஸோ இறங்குறதுக்கு ரெடியாக எல்லாம் நான் இறங்கியாச்சு. நம்ம வந்து இப்போ எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா, ரஷோக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸ்கூல் வேணாம், ஸ்கூலில் எல்லாம் ரொம்ப பெரிய இடமா எல்லாம் இறங்குவாங்க, பட்டுன்னு போட்டுருவாங்க நம்மளை. ஸோ இறங்கிட்டு டக்குன்னு கன்னை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கலாம், யார் வந்தாலும் போட்டு தாக்கலாம். ப்ளேலோட் மோடை பொறுத்தவரை நிறைய கார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கும், டேங்க் இருக்கும், ராக்கெட் லான்ச் கன் இருக்கும், மினி கன் இருக்கும். இதெல்லாம் நார்மல் மேப்பில் இருக்காது. இது எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இறங்கியாச்சு. ரைட், இந்த வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். Get in the car. ரிப்பேர் கிட் தேவைப்படும் நம்மளுக்கு. ஏன்னா வெஹிக்கல் வச்சுட்டு லாஸ்ட் ஜோனில் போகும், திடீர்னு வெஹிக்கல் ரிப்பேர் ஆகிட்டு அது வேலையை காட்டும். ஸோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, ஜோனுக்குள்ளே மாட்டிட்டு சாக வேண்டியது, அப்புறம் ஓடணும். ஸோ வெஹிக்கல் ரிப்பேர் கிட் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபியூவல் கேன் ஒன்று கிடச்சாலும் எடுத்து வச்சுக்கணும், அதுவும் பெட்டராக இருக்கும். யாரோ ஷூட் பண்ணுறாங்க, ஓடி வராங்க. இதோ வந்துட்டான், போட்டு செத்துட்டான். இல்லை ஓடுறான், கதவே ஒடிச்சிருச்சு. சுத்த சொல்லுவேன். இவனை கொள்றதுக்கு நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்து போட்டிருக்கேன். அந்தளவுக்கு ஒருத்தான கண்ணு வச்சிடல. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும் டக்குன்னு. ஸ்மோக் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி அப்படி தான் ஸ்மோக் போட்டு தான் ஒருத்தனுக்கு கொன்னேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், சேனலில் இருக்கும். இதோ ஃபியூவல் கேன் இருக்குது, எடுத்துடலாம். ஸோ ஓகே, வெஹிக்கிளுக்கு தேவையான எல்லாம் எடுத்தாச்சு. ஃபியூவல் கேன் எடுத்தாச்சு, வெஹிக்கிள் ரிப்பேர் கிட் எடுத்தாச்சு. ஸோ பக்கா பண்ணியாச்செல்லாம். ஓகே ரைட், இப்போ வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம், ஏதாவது இருக்காங்க.
அப்புறம் வண்டி இருக்குதான்னு தேடணும். கொஞ்சம் மெடிக்கேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வண்டி இருக்கான்னு தேடிட்டு போயிடலாம். பேண்டேஜ் தேவைப்படும் நிறையா. பேண்டேஜ் அங்கே கொண்டு வந்துச்சு, எடுத்தாச்சு. பேன், நான் பேனுக்கு ஸ்கின் வாங்கிட்டேன், ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த வீடும் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு டிசைன், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, சேம் மாடல் எல்லாம். ஒரே இன்ஜினியர்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம். இங்கே ஒரே வீடாக இருக்குது. எவன் எங்கே இருந்துருப்பான்னு தெரியாது. எங்கேயா இருந்து ஸ்கோப் வச்சு ஹெட்ஷாட் போட்டுற போகிறான். ஏதோ ஒரு ஊசி மாதிரி எடுத்தேன், எனர்ஜி ஊசின்னு நினைக்கிறேன். போய் கன்ஸ் தேடுவோம். ஒரு வெஹிக்கிள் பார்த்தேன், அதை போய் எடுத்துடலாம் நம்ம. அதை எடுத்துகிட்டு வந்து அதிலே கொஞ்சம் ரவுட்ஸில் இருக்கலாம். ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் பக்கா பண்ணலாம். இந்த வெஹிக்கிள் பாருங்கள், மேலே வந்து மினி கன்று, சைடில் ஏதோ நெருப்பு மாதிரி வருது, அது என்னதுன்னு தெரில, பச்சை கலரில் வருது. ஸோ விட்டுட்டு யாராவது வராங்கன்னு பார்ப்போம். இது மினிகன் கிடையாது, பாம். காலி வெறும் ஒரே ஒரு குண்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, நிறைய போவோம். ரிவ்யூ பண்ணுவோம் அவனை. ஸோ போக முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவனாவது குறுக்கால வந்து தடுத்துட்டானா போக முடியாது. யாரும் வரலன்னா போட்டு சாப்பிட்றலாம், அவனை ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ ரிவ்யூ சென்டருக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து எகிரி குதிச்சு போயிடலாம் நம்ம ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. ரீகால் பண்ணலாம். ஓகே ரைட், வந்துடுவான் அவன், பிரச்சனை கிடையாது. அவன் தெரிஞ்சு ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன், நெட் ஆஃப் பண்ணிட்டு பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுட்டு. இப்போ வந்து அப்படியே உயிர் நிற்க போகிறான் சும்மா அவன். ஆமாம் ஆஃப்லைன் தான் அவன் போயிட்டான். இங்கே ஒருத்தன் வரான், போடு வேணா. இங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வருவாங்க, யாராவது காப்பாற்றுறதுக்கு. ஸோ நம்ம இங்கேயே இருந்து போக நேரத்துக்கு யாராவது வந்தால் போட்டு சாப்பிட்றலாம்.
பிரைட்னஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 வந்துட்டான். அவன் அங்கே தான் நிற்கிறான். அங்கேயே அவன் நின்றுட்டுருக்கான். சரிப்பட்டு வராது. அவன் அங்கே நின்றுட்டுருக்கான். அவன் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரணும். முதல்ல கார் பஞ்சர். பஞ்சர் இல்லை. காரை ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். சேஃப்டி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பார்த்துடலான்னு நினைக்கிறேன். கார் எடுத்து வந்தாச்சு. 2 இங்கே நிற்கிறான் பாரு. அதான் அவன் ஆஃப்லைன் போயிட்டான். ஸோ உனக்கு கொள்றதுக்காக தேடி வருவாங்க இப்போ எல்லோரும். ஆஃப்லைன் வேலைக்காகாது. ஸோ வந்து தான் சாக போகிறான் பையன். ஏதோ ஒருத்தன் வரான். வந்துட்டான் பாரு. இவனை கொண்டுக்கிட்டு இருக்கான். 2 கொண்டுறான். நம்ம அவனை போட்டுடலாம். ஓடிட்டான். எப்படி இங்கே தான் இருப்பான். போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. செத்துட்டான். இந்த அந்த பாம் த்ரோவர் கண்ணில் இந்த ஒரு தான் பெனிஃபிட். பட்டுன்னு செத்துருவாங்க. ஆனால் அது நம்மளுக்கே கொஞ்சம் உயிர் எடுக்கும். பக்கத்துலேருந்து போட்டோன்னு நம்ம உயிரே கொஞ்சம் காலி பண்ணோம். 3 பேரை கொண்டுருக்கேன் இன்றைக்கி. தான் அதிசயமாக போன மேட்ச் இப்படி தான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். இந்த க்ரீனாத் ஒன்று கொண்டுட்டான் சவுண்ட்லேருந்து வந்து. ஸோ கேம் வந்து கேமாக பாருங்கள் எல்லோரும். ஊசி போட்டுட்ருக்கேன் நான். அப்போ அந்த ஊசி எடுத்துல அதான் இப்போ போடுறேன். அந்த ஊசி போட்டால் ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டின் கொடுத்து நம்ம இங்கே இருப்போம். யாராவது வருவாங்க, நம்மளை வருவாங்க. இன்னொரு கார் இருக்குது. இல்லை அந்த காரில் குண்டு இல்லைல்ல. இது எப்படி இருக்குன்றதில்ல. இதை வச்சுட்டு ஓகே பண்ணலாம். எதுக்கும் உள்ளே விட்டுக்கலாம். யாராவது வரான். ஒருத்தன் வரான் சேஃப்டிக்கு இல்லைங்க. யாரும் ஒருத்தன் வரான். ஜீப்புக்கு பின்னாடி தூரமாக நிற்கிறான். என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவன். ஸோ நம்ம போட்டுடலாம் அவன். பாம்பை செத்துட்டா சூப்பர். அடுத்துட்டாங்க. ஸ்மோக் போட்டு பார்ப்போம். இப்போ குறி பார்த்து போனப்பல நான் நீ சாக மாட்டேன்டா. நீ தான் சாக போகிற பாரு.
காலிவன். ஸோ எத்தனை கிலோ அடிச்சிருக்கேன்? 4 கிலோ அடிச்சிட்டேன் இதோட. ஸோன் நெருங்கிட்டே வருது, பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். என்னெல்லாம் கன்று வேணுமோ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது. நம்மளால இவனை கொல்ல முடியாது நினைக்கிறேன். அவனுக்கு உயிர் போன பாடாவே தெரில. அவசரப்பட்டு கத்தியை தூக்கி போட்டேன். குண்டவன் சாக மாட்டேங்கிறான். நான் அடிச்சு பார்த்துட்டேன். இங்கே ஒருத்தன் வரான். ஓடிட்டான் பார்த்தீங்களா? நான் போனோன்னா பயந்து ஓடிட்டான். இன்னொருத்தர் இருக்கான். ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க பேரும். போட்டு எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டான். அவன்கிட்ட வந்து எப்படியும் அவன் இங்கே தான் வருவான், போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம செத்துடக்கூடாது, போன வாட்டி செத்த மாதிரி. அதுதான் மேட்ரு, மெயின் மேட்ரு. ஓகே, வீடை சுற்றி ஓடி வரான். நான் கார் எடுத்து எஸ்கேப் ஆகலாம். சொல்கிறான். ரைட், பறக்கலாம் கொஞ்ச நேரம். செத்துட்டான் ஒருத்தன். மொத்தம் 5 பேர். நான் அவனை கொன்னேன். ஒருத்தன் ஓடினானே, ரிவ்யூ கொடுக்க ஆகலை. அவன் செத்துட்டான். அவனே
இனிமேல் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சீக்கிரட்டாக போகணும், ஒளிஞ்சு தான் போனது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு ஜோன் கிட்ட தான் வந்துருச்சு. இப்போ மேட்ரு முடிய போகுது கேமு. ஒளிஞ்சு தான் விளையாடணும். இல்லாட்டி யார் எங்கேருந்து போடுவாங்கன்னு தெரியாது, பட்டுன்னு போட்டுருவான். நம்ம இங்கே செம்டைம் நின்றுக்கலாம், யாராவது வருவாங்க. நம்ம இங்கே இருக்குது தெரியாமல் எவனாவது ஓடுவான், போட்டுடலாங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் டீமில். ஃபஸ்ட்டு ஒன்றுன்றவனும் வெளியே போயிட்டான், ஆஃப்லைன் போயிட்டான். அவனை இங்கே நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உயிர் கம்மியாகிக்கிட்டு இருக்கு ரேட்டு. ஒருத்தர் ஓடுறாங்க பாருங்க, பார்த்துட்டேன். ஸோ ஸ்கோப் வச்சு போட போகிறேன். அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கான். காலி. 6 கில்லு வெற்றிகரமாக கொண்டு எல்லாரையும் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் டின்னர் மட்டும் அடிக்கலை, அதிகமாக போயிடும். எங்கே கொண்டேன் அவனை அதுவே தெரில. லைட் எரியும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் போட்டி அங்கே இருக்கு. ரிவர்ஸாக போயிடுப்போம் பெட்டியை. எங்கேயும் யாரும் ஓடினாங்க, அங்கேருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவன் காலி. ஸோ முடிஞ்சது. 7 கிலோ அவன் வந்து தத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். சொன்னிச்சு அவனே சவுண்டில் வாடிப்பட்டு செத்துருவான். யாராவது டீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சு திருப்பி வந்துடுவான், மெடிக்கெட் போட்டு வந்துடுவான். இது என்ன பெட்டி காரு கீழே கிடக்குன்னு நினைக்கிறேன். காரை பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஜோன் பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்குது. கண்ணு மாற்றிட்டேன். யாரும் சொல்கிறாங்க நம்மளை. இன்னும் 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. டீமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 4 பேர் 3 பேர் சேர்ந்து நம்ம ஒருத்தங்களை கொள்ளுவாங்க. ஸோ அது பிரச்சனையாக இருக்கும். எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போய் நின்றுக்கலாம். இவன் அந்த சைடு மாட்டிக்கிட்டான், ஜோனுக்கு அந்த சைடு சாவ போகிறான் அவன். இங்கே தான் அவன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள தான் இங்கே இருக்கான். செத்துட்டான். ஸ்கூல்கிட்டே வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நான் இறங்குனது ஸ்கூல் பக்கத்தில் தான் இறங்கினேன். இப்போ என் பின்னாடி தான் ஸ்கூல் இருக்குது. மலை ஏறுமா வண்டி? ஏறுதுப்பா வண்டிமா, எங்கெல்லாமும் ஏறுது. வண்டி ரிப்பேர் ஆனால் பிரச்சனை இல்லை. என்கிட்ட வெஹிக்கல் ரிப்பேர் கிட் இருக்குது, அப்புறம் ஃபியூவல் இருக்குது.
ஸோ ஓகே ரைட்டு, கேம் முடிய போகுது. வினர் சிக்கன் அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க சொல்கிறான். கண்ணுக்கு போட மாட்டேங்கிறாங்கன்னா எங்கேருந்து சுட்டுட்டு இருக்காங்க. மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கேன் நான். அந்த சைடு ஒரு கேர்வ் ஏறி இறங்கும். ஸோ அந்த சைடு அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது இங்கே இருக்குது யாருமே. இங்கே பார்த்துட்டேன் ஒருத்தனை சாக போகிறான். என்கிட்ட அநியாயமாக படுத்துட்டான் பார்த்தீங்களா. ஒன்று சுதுரா 8. வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். நம்ம போய் செத்துறதுக்கு வேலை இப்போ நிற்கிறது பிரச்சனை கிடையாது. அவன் மேலே அவனுக்குள்ளே செத்துட்டு எங்கேயாவது சொல்லிட்டுருக்காங்க ஆப்போசிட் டீமில். ஓகே ரைட், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் எங்கேருந்து எப்படி வர போகிறான்னு தெரில. அவன் எப்படி ஆனால் இங்கே தான் வந்தாகணும். இங்கே தான் பக்கத்தில் தான். நானும் தேடிகிட்டே இருக்கேன், வந்த பாடம் இல்லாமல். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிப்போர்ட் பண்ணுறது இன்னொன்று தனியாக பட்டுச்சு. வந்தானா பட்டுப்பிடின்னு போட்டு வேலையை பார்க்கலாம், வரமாட்டேங்கிறானே. ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு சோன். அவன் இன்னும் வரலன்னு வைங்க, நான் சோனுக்குள்ள மாட்டிப்பேன். நான் இதுக்கு ஒரு சுட்டு பார்த்தேன், எங்கேயாவது வந்து வரானான்னு.
வந்துட்டான் ஹெட்ஷாட். வினை சிக்கன் டின்னர் அடிச்சுட்டேன் சொன்ன மாதிரியே. ஸோ ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேம். சூப்பர். சிங்கிளாக அடிச்சிருக்கேன், டீம் கூட இல்லை. வேறு லெவல் அடிச்சாச்சு வினை சிக்கன் டின்னர். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எந்த கேமில் வேறு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகலை. நம்ம எப்படியாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே அடித்து தள்ளணும், நாக் அவுட் பண்ணணும். இன்னொரு யூடியூப் சேனல் கூட நான் வச்சுருக்கேன், டைம் வேஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். முத்து ட்ரெண்ட்ஸுன்னு இருக்கும். இது முத்து ட்ரெண்ட்ஸு கேமிங். ஸோ ஓகேவா. ஸோ அவ்வளோதான், விக்டரி ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.